ராதிகா இங்க இருந்தா விஷாகாவுக்கு நல்லா இருக்குல்ல, அதான். எப்படி என்ன சொல்றீங்க சம்பந்தி? ராதிகா இங்க எப்படி இருக்க முடியும்? ஏன் சம்பந்தி, ராதிகா இங்க இருக்க கூடாதா என்ன? இல்ல, இது அவ சகோதரியோட புகுந்த வீடு. சகோதரியோட புகுந்த வீட்டுல காரணம் இல்லாம இருந்தா நல்லா இருக்காதுல்ல? அம்மா, எங்க அம்மா எதுக்காக அப்படி சொல்றாங்கன்னா, ராதிகா இதுக்கு முன்னாடி எங்கேயும் போய் அவ தனியா இருந்ததில்ல. இங்க அவ தனியா இருந்தான்னா பயப்படுவான்னு நினைக்கிறாங்க. ஏற்கனவே அவளுக்கு கூச்ச சுபாவம் வேற. அதனாலதான் அம்மா அப்படி சொல்றாங்க. நீங்க தப்பா புரிஞ்சுக்காதீங்க. புரியுது புரியலங்கிறதுக்காக இல்ல சம்பந்தி. இப்போதைக்கு ஒண்ணு மட்டும்தான் என்னால சொல்ல முடியும். ராதிகா இங்க இருந்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. நீங்க சரின்னு சொல்லி விட்டுட்டு போன உண்மையிலே நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். சம்பந்தி, நீங்க தேவையில்லாம பயப்படுறீங்க. நாங்க ராதிகாவை நல்லபடியா கவனிச்சுக்குவோம். இங்க அவளுக்கு எந்த குறையும் வராது. குறை வருங்கிறதுக்காக சொல்லலம்மா. ஏற்கனவே அவளுக்கு கூச்ச சுபாவம். பாவம், அவளுக்கு சகோதரி புகுந்த வீட்டுல எப்படி நடந்துக்கணும்னு தெரியாது. இங்க யார பார்த்தும் அவ வெக்கப்பட வேண்டிய அவசியம் இல்ல. சகோதரியோட மாமியார் வீட்டுல தங்கி இருக்கிறோமேன்னு அவ நினைக்கிற அளவுக்கு நாங்க நடந்துக்க மாட்டோம். முதல்ல நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க, இது அவ வீடா அவ நினைச்சுக்கலாம். ஆமாடி ராதிகா, இங்க வாயேன். நாங்க எல்லாருமே இங்க ஒன்னாதான் இருக்கோம். அதே மாதிரி நீயும் உன் சகோதரி கூட இருந்தா அவளுக்கு நல்லா இருக்கும் இல்ல ராதிகா? பாத்தீங்கல்ல, அப்ப மாட்டேன்னு சொல்லலையே. நான் நினைக்கிறேன் சாஸ்திரி அநேகமா இதுக்கு மறுக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் எப்படி அதை மறுக்க முடியுமா? நீங்க அவளை அந்த அளவுக்கு நேசிக்கிறீங்கன்னு தெரியுது. சரி, உங்க விருப்பம் இருக்கட்டும். அம்மாடி ராதிகா, எல்லாருமே உன் மேல இவ்வளவு பாசமா இருக்கும்போது நீங்க தான் இறமா. நாங்க கிளம்புறோம்மா, உத்தரவு கொடுங்க. ராதே ராதே. ராதே ராதே. சின்ன மருமகளே, பாட்டிமா, உன் சகோதரிக்கு அவ ரூம் எங்க இருக்குன்னு காமி. எந்த ரூமை காமிக்கிறது பாட்டிமா? என்னமா இப்படி கேக்குற? மேல எவ்வளவு ரூம் காலியா இருக்கு. உனக்கு அதுல எந்த ரூம் பிடிச்சிருக்குன்னு பாரு, அதான் அவளுக்கு கொடு. சரி பாட்டிமா, வா. யா ரைட். ஏற்கனவே ஒண்ணு, இப்ப போராததுக்கு இன்னும் ஒண்ணு. பேசாம ஒண்ணு பண்ணலாம். நம்ம ரெஸ்பெக்டட் பாட்டிமா இந்த வீட்டை அனாதை இல்லமா மாத்திடலாம். இல்ல, அப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்ல. அந்த சின்ன மருமக நம்ம பண்டிட் குடும்பத்துக்கு புதுசு இல்லையா? வேலை செஞ்ச பழக்கம் இல்லாதவ போல இருக்கு. அதனால தான் அவளுக்கு உதவியா இருக்கட்டுமேனு தான். ஐ சி. அப்ப நான் இந்த வீட்டுக்கு வரும்போது எப்படி வந்தேன்? தனியா தானே வந்து கஷ்டப்பட்டேன். இப்ப சின்ன மருமகளுக்கு மட்டும் பர்சனல் அசிஸ்டன்ட் வைக்கிறாங்க. ஆச்சரியமா இருக்கு. என்னாச்சு? என்ன ஆச்சரியம்? நான் கூட இது வரைக்கும் ராதிகா மாதிரி ஒரு பொண்ணை பார்த்ததே இல்ல. பாத்திருக்க மாட்டேன் தீபிகா. அவங்க forget it. அவங்கள பத்தி பேசி நாம ஏன் டைம் வேஸ்ட் பண்ணணும்? எது எப்படி இருந்தாலும் அக்கா, எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்ப 4 பேர் ஆயிட்டோம். பேர் பேரா சேர்ந்து ஒன்னா உட்காந்து எல்லாருமா விளையாடலாம்ல. வாட்? கைய வச்சு. தீபிகா, உனக்கு இதை தவிர வேற எதுவுமே தெரியாதா? யாராவது வந்துட்டா உடனே அவங்க கூட போய் விளையாடணும். பின்ன என்ன செய்யறது? எனக்கு விளையாடதான் தெரியும். எனக்கு அந்த விளையாடதான் கத்து கொடுத்திருக்காங்க. நீங்க அந்த விளையாட்டுல என்கிட்ட எத்தனை வாட்டி தோத்துருக்கீங்க சொல்லுங்க? எனக்கு எதுவும் ஞாபகம் இல்ல. நீ அந்த பக்கம் போறியா? போ. ஆஹா, ஏன் என்ன விரட்டுறீங்க? நான் என்ன பண்ண? அக்கா, இந்த விளையாட்டு நாளைக்கு விளையாடலாம்ல? ஏன் இப்படி இவ்வளவு மெதுவா நடந்து வர? வேகமா வா. ரூம காமிக்கணுமா? கேள்விக்கு என்ன பார்த்தா எப்படி இருக்குன்னு தெரியல.
இதுவும் நல்லதுதான். நீ இந்த வீட்ல தங்க வந்ததுதான் சொல்ற. இப்ப நீ கண்ணாலேயே பார்த்தல்ல எப்படி இந்த வீட்ல எல்லாரும் எல்லா வேலையும் என் மேலேயே போடுறாங்கன்னு. இப்ப நடந்ததை பார்த்தல்ல. எப்ப பார்த்தாலும் இந்த வீட்ல வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இந்த வீட்ல நான் சின்ன மருமக இல்ல, இந்த வீட்டு வேலைக்காரி. இது எவ்வளவு பெரிய வீடு, இங்க எவ்வளவு ரூம்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியாது. எனக்கு எப்படி தெரியும் எந்த ரூம்ல யாரு இருக்காங்கன்னு? எந்த ரூம் நான் உனக்குன்னு கொடுக்கறது? கடவுளே, என்ன ஏன் தான் இப்படி சோதனை பண்றியோ? எனக்கு பொறுமையே போயிடுச்சு. விஷாக்கா, இங்க பாரு, நீ பதட்டப்படாத. நான் இங்க ஏதாவது ஒரு மூலையில இருந்துப்பேன். அதனால எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல. கரெக்ட், நீ சொன்னதும் கரெக்ட் தான். நீ எதுக்கு கவலைப்பட போற? உனக்கு பெரிய ரூம்ல இருந்து பழக்கமே இல்லையே. அப்ப நீ ஏன் கூட வா. இது ஒரு ரூம் இருக்கு. இது ஓகே தானே ராதிகா? சரி, நான் போறேன். விஷாக்கா, சொல்லு. இங்க பாரு, இப்ப கூட ஒண்ணும் கேட்டு போகல. அப்பா என்னோட பொருள் எல்லாம் எடுத்துட்டு வந்துருவாரு. நான் அவர் கூட திரும்ப கிராமத்துக்கு போயிடுவேன். என்னால எல்லார் முகத்தையும் அடிக்கடி பார்த்துட்டு இருக்க முடியாது. நான் இங்க இருக்கிறது நல்லது இல்ல விஷாக்கா. நான் தான் சொல்றேன்ல, கொஞ்ச நாள் இங்க இருந்தா எங்கேயாவது போகணும் தான் இருக்கும். விஷாக்கா, நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. எனக்கு அதெல்லாம் தெரியாது ராதிகா. இந்த விஷயத்த நீ யார்கிட்டயாவது சொல்லிக்கோ. இந்த குழப்பத்துல இருக்க என்னால முடியாது, உன்னால மட்டும்தான் முடியும். நீ தானே என்ன இப்படி பண்ண. நீ பேசாம இந்த கல்யாணத்தை பண்ணிக்கோ, இது ஒரு நல்ல சம்பந்தம் அப்படி சொல்லிதானே நீ என்ன கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்ச. நீ தான் என்ன இந்த பிரச்சனையில இருந்து வெளியில கொண்டு வரணும், புரியுதா? ராதிகா, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. நீ கொஞ்ச நாள் இங்கதான் இருக்கணும். அப்பதான் இந்த ஜெயில நான் கொஞ்சம் சுதந்திரமா இருக்க முடியும். சரி, இப்ப இதுதான் உன்னோட இடம். எனக்கு புரியவே இல்லை. இந்த சேஷு எதுக்காக சரின்னு சொன்னான்? ஏற்கனவே அந்த வீட்டுல விஷாக்காவுக்கு பிரச்சனையே இல்லை பாரு. போராததுக்கு ராதிகாவை கொண்டு அங்க விடுறான். பார்த்துக்கிட்டே இரு, அந்த திருடி நல்ல திட்டம் போட்டு வேலை செய்வா பாரு. விஷாக்கா வாழ்க்கையை அழிக்காம விட மாட்டாவ. அம்மா, ராதிகாவை பத்தி இப்படி எல்லாம் நினைக்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வருது? விஷாக்காவோட மான மரியாதையெல்லாம் காப்பாத்துறதுக்காக அவ எவ்வளவு பெரிய பிரச்சனையெல்லாம் ஏத்துக்கிட்டு இருக்கா. அவளை போய் தப்பா பேசுறீங்க. யார தப்பா பேச சொல்ற? யாரம்மா தப்பா பேச சொல்ற? எல்லாம் என்னோட தப்பு. அம்மா, தப்பு யார் மேலன்னு உங்களுக்கே தெரியும். விஷாக்காவால தானே நாம எல்லாரும் இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அவ ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் போலீஸ்ல மாட்டிக்கிட்டு எவ்வளவு அவமானப்படுத்திருக்கா. ராதிகா எப்பவுமே விஷாக்காவுக்கு சாதகமா தான் நடந்துகிட்டு இருக்கா. எப்பவும் அவளை பத்தியே தான் யோசிச்சுட்டு இருக்கா. அந்த பொண்ணு போய் விஷாக்காவுக்கு என்ன கெடுதல் பண்ணுவா? விஷாக்கா இதுவரைக்கும் ஏதாவது ஒரு நல்லது பண்ணிருக்காளா? இல்ல இல்ல. அவ ஏற்கனவே வீட்டை விட்டு போய் பிரதீப்போட பேசிக்கிட்டு இருந்ததை அவங்க அப்பா பார்த்திருக்காரு. அவளுக்கு பயமே இல்ல. ரெண்டாவது தடவையும் அதே முட்டாள்தனத்தை விஷாக்கா பண்ணிருக்கா. அதனாலதாமா அவரு ராதிகாவை அங்கேயே இருக்க வச்சிருக்காரு. அவளால விஷாக்காவுக்கு உதவி செய்ய முடியும், அவளை புரிஞ்சுக்க முடியும். சேஷுவோட யோசனை எல்லாம் என்னமோ சரிதான். ஆனா அந்த திருடியோட யோசனை பத்தி தான் எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. நாம ராதிகாவை கவனிக்கிறதுக்காகவாவது கொஞ்ச நாள் இங்கேயே தங்கி இருக்கணும். என்னமா நீங்க இப்படி சொல்றீங்க? நாம எப்படி இங்க தங்க முடியும்? நாம பேசாம பிருந்தாவனத்துக்கு போகலாம். ராதிகா எல்லாத்தையும் சமாளிச்சுக்குவா. எப்ப விஷாக்கா அந்த பண்டிதர் வீட்டுக்கு உண்மையான மருமகளா மாறுறாளோ அதுக்கப்புறம் ராதிகா பிருந்தாவனத்துக்கு திரும்பி வந்தா போதும். ராதே கிருஷ்ணா. ராதிகா, வாங்க.
ஏன் இந்த ரூம்ல கொண்டு வந்து உங்களை விஷாக்கா அண்ணி விட்டாங்க? இல்ல இல்ல, அவ எனக்கு வேற ரூம் தரேன்னு தான் சொன்னா. ஏன் ராதிகா, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா? கேளுங்க. ஆமா, இங்க தங்குறதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? அப்படின்னா எல்லாருக்கும் அந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா? அது யாருக்கும் தெரியாம இருக்கத்தான் நான் இந்த ரூம்ல இருக்கேன். அப்படி இல்ல ராதிகா, உங்களுக்கு நல்லாவே தெரியும் தேவா இங்க தான் இருக்கான்னு. ஒருவேளை அவ உங்களை பார்த்துட்டானா? அவரால் என்ன கண்டிப்பா பார்க்க முடியாது. அவர் இந்த ரூம் பக்கமே வரமாட்டாரு. அது மட்டும் இல்ல, கொஞ்ச நாள்ல நான் இங்க இருந்து போயிடுவேன். இந்த விஷயத்துல நீங்க எனக்கு உதவி பண்ணுவீங்கல்ல? ராதிகா, உண்மையை சொல்லணும்னா நான் தேவாவுக்கு ஒரு அனுமான் மாதிரி இருக்கேன். ஆமா, என்னோட தேவா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ராமன் தான். அவனுடைய நன்மைக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். அவனுக்காக நான் எப்பவும் உதவுவேன். இப்ப எல்லாத்துக்கும் முதல்ல நான் இந்த ரூமை சுத்தம் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த ரூமோட கதவை திறந்து கிட்டத்தட்ட 100 வருஷம் ஆயிருக்கும். எனக்கு இங்க இருக்க விருப்பம் இல்லப்பா. எனக்கு உங்க கூட பிருந்தாவனத்துக்கு வரணும்னு தான் விருப்பம். உங்களெல்லாம் விட்டுட்டு நான் எப்படிப்பா இருப்பேன்? அம்மாடி, நீ எதுக்கு பயப்படுறன்னு எனக்கு தெரியும். நீ இதுக்கு முன்னாடி வீட்டை விட்டு வெளியே தங்கினது இல்லைன்னு தானே? இந்த குடும்ப சூழ்நிலை ஒத்து வருமா இல்லையான்னு நினச்சி தானே நீ பயப்படுறமா? உன்னோட பவித்திரமான சுபாவம் நீ கோயிலில் இருந்தால் போதும்னு நினைக்கிற. ஆனால் ஒன்றுமா, இப்போ நீ இந்த இடத்துல தங்குறது தான் அதை விட அவசியமான விஷயமா? அம்மாடி, நீ இங்கே தங்கியிருந்து உன்னோட சகோதரி விஷாகாவை கவனிச்சுக்க. அவ இப்போவும் தன்னோட இஷ்டத்துக்கு நடந்துக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காமா. அவ தவறான வழியில் போகாமல் இருக்க நீ இங்கேயே தங்கியிருந்து அவளை கவனிச்சுக்கிறதா நல்லதுமா. அம்மா, எனக்காக நீ இந்த வேலையை செய்யுமா. சரிங்கப்பா. நீ நல்லா இருக்கணுமா. என்னை ஏன் இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில கொண்டு வந்து அப்பா விட்டுட்டாரு? நான் இந்த வீட்டில் இருந்தேன்னா கண்டிப்பா விஷாகாவோட வாழ்க்கையில ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படும். எனக்கு பயமா இருக்கு. நான் இங்க இருக்கிறதுனால அவங்க 2 பேரோட கல்யாண வாழ்க்கையில பிரச்சனை எதுவும் வந்துடக்கூடாது. தேவா, பாட்டிமா, எனக்கு சந்தோஷமா இருக்குடா. நீ மகா பண்டிதர் பதவியை ஏற்றுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பொறுப்பா நடந்துக்கிற. ஏன்பா, உண்மையிலே நீதான் இதெல்லாம் பண்றியா? பாட்டிமா, நிச்சயமா இது கற்பனையே இல்லை. எல்லாம் கடவுள் அருள். மகா பண்டிதர் ஆனதுக்கு அப்புறம் உன்னை பார்க்கும்போது உங்க அப்பாவை பார்க்குற மாதிரியே இருக்கு. இதே மாதிரி கவனமா நீ எல்லாத்தையும் செஞ்சினா உங்க அப்பா பேரை நிச்சயமா நீ காப்பாத்திருவ. பாட்டிமா, நேத்து நான் ஆபீஸ்ல பார்த்தேன். 2-3 வருஷத்தோட ஃபைல் மட்டும்தான் இருக்கு. மத்ததெல்லாம் மேல ஸ்டோர் ரூம் இருக்குல்ல, அங்க 2 அலமாரி இருக்கு. ஒரு அலமாரியில ரெசிப்ட் இருக்கு, இன்னொரு அலமாரியில மீதி எல்லாம் இருக்கு. எல்லாம் பழைய ஃபைலும் அதுல தான் இருக்கு. சரி பாட்டிமா. எங்க போற? உனக்கு என்ன ஃபைல் வேணும்னு சொன்னா வாசு போய் கொண்டு வர போறான். இல்ல பாட்டிமா, நம்ம வேலைய நாமளே பண்ணிக்கணும். அப்பா அதான் சொல்லி கொடுத்துருக்காரு. எவ்வளவு பொறுப்புடா உனக்கு. யாருங்க? நான் தான் ராதிகா. நீங்க எப்படி? இப்ப நீங்க இங்க என்ன பண்றீங்க? உங்க வீட்டுல எல்லாருமே போயிட்டாங்க, நீங்க போகலையா? நான் போகல.
நான் கொஞ்ச நாளைக்கு இந்த வீட்ல தான் இருக்க போறேன். ஆச்சரியமா இருக்கு. ஒரு நாள் நான் உங்களை பார்க்கணும்னு நினைச்சேன். பக்கத்துல இருந்தாலும் இப்ப நான் உங்களை பார்க்க முடியல. இப்ப பாருங்க, எங்க வீட்டுக்காரங்களே உங்களை இங்க தங்க வச்சிருக்காங்க. பாட்டிமா சொன்னதை என்னால மறக்க முடியல. பாட்டிமா தான் உங்களை இங்க தங்க வச்சாங்கன்னா என்னால அவங்களை எந்த கேள்வியும் கேட்க முடியாது. இப்ப என்னோட பிரச்சனை என்னன்னா, நீங்க இந்த வீட்டுல தங்கினா உங்களை நான் எத்தனை தடவை பார்க்காம இருக்க முடியும்? அப்படின்னா நான் இங்க இருக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, நான் அப்படி எதுவும் சொல்ல வரல. இது எனக்கு சோதனைன்னு நினைக்கிறேன். அந்த கடவுள் எனக்கு வைக்கிற சோதனை. நான் என் வாக்க நிறைவேற்றனா இல்லையான்னு பார்க்க. உங்க மனசு இங்க தங்குறதுனால வேதனைப்படாது இல்ல? நான் உங்க முன்னாடி வர மாட்டேன். ஒரே வீட்டுல இருக்க போறோம். ஒருத்தர் பார்த்துக்காம இருக்கணும்னா அது சுலபம் இல்ல. கஷ்டமாவும் இருக்காது. அதுக்காக நீங்க இந்த ரூம்ல தங்கியிருக்கீங்க. இது ஸ்டோர் ரூம். நம்ம வீட்டுல எத்தனையோ ரூம் இருக்கு. நானா விருப்பப்பட்டு தான் இந்த ரூமை தேர்ந்தெடுத்தேன். எனக்கு ஒரு சாதாரண ரூம் இருந்தாலே போதும். அப்படி இருக்கிறது தான் எனக்கு பிடிக்கும். நான் கொஞ்சம் ஃபைல் தேட வந்தேன். அலமாரியில இருக்கு. உங்களுக்கு அதுல ஏதாவது தொந்தரவு இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்னங்க, தப்பா நினைக்கலன்னு நான் உங்ககிட்ட உனக்கு கேட்கலாமா? கேளுங்க. அந்த பொண்ணை மறக்கணுங்கிறதுக்காக நீங்க என்ன பார்க்க கூடாதுங்கிறது நான் உங்களுக்கு வச்ச முதல் கண்டிஷன். இப்போ என்னோட 2வது கண்டிஷன், நீங்களும் விஷாக்காவும் சேர்ந்து வாழணுங்கிறது தான். நான் முயற்சி பண்ணி பார்க்கறேன். இதோ பாரு பிரதீப், நீ வேணா என்னை விட்டு ஓடி இருக்கலாம். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் இதே மாதிரி மேகசீன்ல ஏன் போட்டோவும் வரும். விதவிதமா ட்ரெஸ் போட்டு பிலிம் பார்ட்டிஸ்க்கு போய் நானும் மேகசீன்ல வருவேன். ஆனா எல்லாம் போச்சு. என் தலையில இந்த கூரைக்கு கீழே படுத்திருக்கணும்னு எழுதியிருக்கு. ச்சே. உன்னாலதான் நான் இப்ப மாட்டிக்கிட்டேன் பிரதீப். தேவையில்லாம பேசி இப்படி ஒரு வாழ்க்கையில நான் மறுபடியும் தள்ளிட்டல. நான் ஒரு பிலிம் ஸ்டாரா வரலான்னு வெளியில வந்தேன். ஆனா நீ எப்ப பாரு சமைச்சுக்கிட்டு பூஜை பண்ணிக்கிட்டு சாமியாருக்கு பொண்டாட்டியா வாழ வச்சுட்டி. என்ன சின்னம்மா, என்ன வேணும்? பிரசாதம் போடுறதுக்கு நேரம் வந்துச்சுமா. நான் எதுவும் பண்ண மாட்டேன். நான் எங்கேயும் பிரசாதத்தை வச்சு பூஜை பண்ண மாட்டேன். எங்கேயும் விளக்கும் ஏத்த மாட்டேன். வாழ்க்கை பூரா இப்படியே இந்த ரூம்லயே உட்கார்ந்து இருக்க போறேன். எல்லாம் முடிஞ்சு இப்பதான் ஒரு வழியா வீடு வீடா மாறி இருக்கு. பாத்தியா விஷாலி, துளசி மடத்துல எவ்வளவு விளக்கேற்றி வச்சிருக்கு. அதோ அங்க பாரு. சாமி கிட்ட கூட விளக்கேற்றி வச்சிருக்கு. சாயந்தரம் பூஜை கூட முடிஞ்சிருச்சு போல இருக்கு. நான் சொன்னேன்ல, நம்ம சின்ன மருமக எல்லாத்தையும் சமாளிச்சிடுவான்னு. அங்கேருந்து ஏதோ நல்ல வாசனை வருது இல்ல? அம்மா, வாசனை எங்க இருந்து வருது தெரியுமா?
கிச்சன்ல சமையல் கூட ஆரம்பிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். வா போய் பார்க்கலாம். வாங்க. என்ன பண்றமா? சின்ன மருமக எங்க? அப்படின்னா அந்த அந்த பூஜை எல்லாத்தையும் சின்ன மருமக பண்ணலையா? அம்மா, சின்ன மருமகளை கூப்பிடுங்க. எங்கம்மா போயிருந்த இவ்வளவு நேரம்? அம்மா, எல்லா வேலையும் இப்பதான் முடிச்சேன். எல்லாரும் வரதுக்கு முன்னால போய் கொஞ்சம் ஃப்ரெஷ் பண்ணிட்டு வந்தேன். ராதிகா, சாப்பாடு எல்லாத்தையும் பாத்திரத்துல மாத்தி வச்சிட்டல? சரி, ஓகே. பாத்தியா, நான் செஞ்சது சரிதானே? ராதிகாவை இங்க இருக்க வச்சது. இவ இங்க இருந்த உடனே தன்னால சின்ன மருமகளுக்கு தன்னம்பிக்கை வந்துருச்சு. பாரு, எல்லாத்தையும் எவ்வளவு அழகா சமாளிச்சிருக்கா. ஆமாம்மா, அதை விட சந்தோஷமான விஷயம் என்னன்னா, சின்ன மருமக கூட தன்னோட பொறுப்பை இவ்வளவு சீக்கிரம் உணர்ந்துட்டாளே. சரிம்மா, சீக்கிரம் சாப்பாடு தயார் பண்ணிடு. சரிம்மா. போ, நானும் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். சரி பாட்டிமா. தேங்க் காட், கீழே இருக்கும்போதே இவங்க பேசினதெல்லாம் நான் கேட்டுட்டேன். நான் உடனே கிச்சனுக்கு வந்து நல்ல வேளை சமாளிச்சுட்டேன். நான் வரலன்னா நீ மாட்டிருப்பல்ல. விஷாக்கா, இனிமேலாவது என் கூடவே இருந்து எப்படி சமைக்கிறதுன்னு கொஞ்சம் கத்துக்கோயேன். சரி சரி. ஏய், சாப்பாடு நல்லா இருக்கும்ல? தெரியும், நீ பண்ணா நல்லாதான் இருக்கும். நீ உடனே அதை டேபிள்ல வை. நான் இப்ப வரேன்.